ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸில் ஸ்பெசிஃபிக்காக சங்கர் கணேஷோட கீ கான்செப்ட்ஸ் அந்த புக் இருக்குது பார்த்தீங்களா, அதோட 6th எடிஷன் தான் டீல் பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டாக. ஸோ இதுக்கு முன்னாடியே நான் இதோட டெமோ வீடியோ போட்டிருப்பேன் யூடியூப்பில். ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து நான் சங்கர் கணேஷ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அது ரொம்பவே வந்து ரொம்ப நார்மலாக இருக்கும். பட் இந்த 7th சாப்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். ஸோ எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1 to 2 questions வந்து இட் வில் பி ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் திஸ் சாப்டர். சரிங்களா? ஸோ இந்த சாப்டரோட ஃபர்ஸ்ட் ½ an hour மட்டும்தான் நான் யூடியூப்பில் போடுவேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த லெசனோட கண்டினியூவேஷன் இல்லை சங்கர் கணேஷ் புக்கோட ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து லாஸ்ட் லெசன் வரைக்கும் பேஜ் பை பேஜ் கவர் பை கவர் வந்து தமிழில் எடுத்து உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்கேஸ் இந்த கோர்ஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்கலாம். நம்ம டெலிகிராம் லிங்க்லையும் ஜாயின் பண்ணியிருக்கோங்க. அதில் நான் ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ ஒரு கோர்ஸ் என்ன போயிட்டுருக்கு நம்ம ஸ்டடி படியில், ஸோ அது ஆஃபர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கொடுப்பேன். ஸோ இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் நம்மள்ட்ட டோட்டலாக ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் கோர்ஸ் வந்து பாலிட்டி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட்னு சொல்லி 5 சப்ஜெக்ட்ஸாக பிரித்து தனித்தனியாக லெசன் பை லெசன் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஏதாவது ஒன்றில் ஜாயின் பண்ணணுனாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். அண்ட் ஃபீஸை வந்து ஒரே நேரத்தில் பே பண்ணணும்னு இல்லை, இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ எப்போ ஜாயின் பண்ணுறீங்களோ அதோட ஃபர்ஸ்ட் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு இதில் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து திருப்பி மெசேஜ் பண்ணி கேட்கலாம். ஸோ நம்ம இப்போ டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட்னு 2 இருக்குது. ஸோ மணி மார்க்கெட் நம்ம இந்த டாப்பிக்கில் டீல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த லெசனில் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிரெடிட், கண்ட்ரோலர் ஆஃப் கிரெடிட் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல், காம்போசிஷன் ஆஃப் மணி மார்க்கெட் என்னென்ன, பேங்கிங் ஸ்கீம்ஸ் என்ன அண்ட் ரிலேட்டட் டேர்ம்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை பற்றி பார்த்து முடிக்குவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து the financial system of India refers to the institutions of borrowing and lending of funds or demand for and supply of funds of all individuals. ஸோ இப்போ நம்ம ஃபினான்ஷியல் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபினான்ஷியல் சிஸ்டம் இந்தியாவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாரோ பண்ணுறது இல்லை லெண்ட் பண்ணுறது. இப்போ நான் வந்து ஒருத்தர் காசு கொடுக்குறேன் அப்படின்னா வந்து நான் லெண்ட் பண்ணுறேன். நான் காசு வாங்குறேன் அப்படின்னா நான் பாரோ பண்ணுறேன்னு அர்த்தம். ஸோ ஆர் டிமாண்ட் ஆஃப் ஆர் அண்ட் சப்ளை ஆஃப் ஃபண்ட்ஸ். ஸோ சப்ளை ஆஃப் ஃபண்டு இல்லை டிமாண்ட் ஃபண்டுக்கு இருந்துச்சுனால் ஆஃப் ஆல் இண்டிவிஜுவல்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் கம்பெனிஸ் ஆஃப் த கவர்மெண்ட். ஸோ இந்த இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் வந்து 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து மணி மார்க்கெட், இன்னொன்று கேபிட்டல் மார்க்கெட். ஸோ மணி மார்க்கெட் பற்றி தான் இந்த லெசனில் டீல் பண்ண போகிறோம். ஸோ மணி மார்க்கெட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் த மார்க்கெட் ஃபார் பாரோயிங் அண்ட் லெண்டிங் ஆஃப் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ். ரொம்ப முக்கியம். கேபிட்டல் மார்க்கெட்னா லாங் டேர்ம் ஃபண்ட்ஸுங்க. இப்போ மணி மார்க்கெட் அப்படின்னா லெண்டிங்கும் பாரோயிங்கும் ஷார்ட் டேர்மில் நடக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 நாள் அப்படின்னா ஷார்ட் டேர்ம், 3 வருஷம் அப்படின்னா லாங் டேர்ம். கரெக்டாக? ஸோ இந்த 10 நாள் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் மணி மார்க்கெட்டுக்குள்ளே வந்துடுவோம். சரிங்களா? சே அப் டு 3 years. ஸோ 3 வருஷம் வரைக்கும் வந்து இப்போ 3 வருஷத்துக்கு மேலே 10 வருஷம் 40 வருஷம் அப்படின்னு போனால் கேபிட்டல் மார்க்கெட்டுக்குள்ளே போயிடுவீங்க. 3 வருஷத்துக்குள்ளே என்னென்ன பாரோயிங்கோ லெண்டிங் ஆக்டிவிட்டீஸ் நடந்தாலும் நீங்கள் வந்து எதுக்குள்ளே இருப்பீங்கன்னா மணி மார்க்கெட்டுக்குள்ளே இருப்பீங்க. ஸோ the deposit and withdrawal of money also forms part of money market. ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வந்து பேங்க்கில் வந்து இப்போ 1 லட்ச ரூபா நான் சேர்த்து வச்சுருக்கேன் பேங்க்கில் அப்படின்னா நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஸோ நான் வந்து மணி மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கேன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ த கமர்ஷியல் பேங்க்ஸ், ஆர்ஆர்பி அண்ட் பில் மார்க்கெட் டுகெதர் ஃபார்ம் த மணி மார்க்கெட். ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன, ஆர்ஆர்பினா என்ன அப்படிங்கிறது இந்த புக்கில் கொடுக்கல. பட் இதை நான் வந்து இன்னொரு வீடியோ வந்து செப்பரேட்டாக மேக் பண்ணி எக்கனாமிக்ஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு, கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு தனியாக நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா எல்லா டாபிக்ஸோட கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? ஓகே. இப்போ கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் செகண்ட். இப்போ கேபிட்டல் மார்க்கெட்னா, கேபிட்டல் மார்க்கெட் இஸ் த மார்க்கெட் ஃபார் பாரோயிங் அண்ட் லெண்டிங் ஆஃப் மீடியம் டு லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் வரைக்கும் போகும். சே அபவ் 3 வருஷத்துக்கு மேலே வந்து பாரோயிங் ஆர் லெண்டிங் ஆக்டிவிட்டீஸ் நடந்துச்சுன்னா நீங்கள் கேபிட்டல் மார்க்கெட்டுக்குள்ளே வருவீங்க. ஸோ த மார்க்கெட் டு ரேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்சோ ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். இப்போ ரேஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எனக்கு காசு தேவைப்படுது, நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், எனக்கு காசு தேவைப்படுதுன்னா நான் பாண்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவேன். ஸோ இந்த பாண்டை வாங்குறவங்க, இப்போ நான் பாண்டு வாங்குறேன், நான் இஷ்யூ பண்ணியிருக்கேன், என் ஃப்ரெண்டு வந்து பாண்ட் வாங்குறாங்கன்னா இப்போ இந்த பாண்ட் வந்து 100 ரூபா இருக்கும். ஸோ 100 ரூபா வந்து அவங்கக்கிட்ட நான் வாங்கி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி லேட்டர் வந்து அந்த 100 ரூபா நாளைக்கு அவங்களுக்கு நான் திருப்பி கொடுக்கணும். ஸோ நானும் வந்து கேபிட்டல் மார்க்கெட்டில் வந்துடுவேன். ஸோ என்னோட கம்பெனியும் கேபிட்டல் மார்க்கெட்டில் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் காசு போடுவோம். ஸோ கம்பெனிஸ் எல்லாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுக்கப்புறம் ஃபார்ம் த கேபிட்டல் மார்க்கெட். ஸோ DFIன்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் சாப்டர் கவர்ஸ் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன், காம்போசிஷன் ஆஃப் மணி மார்க்கெட், பேங்கிங் ஸ்கீம்ஸ் அண்ட் சப் மார்க்கெட்ஸ். இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம்.
இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை பற்றி பார்ப்போம். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியானா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த எபெக்ஸ் ரெகுலேட்டரி பாடி. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இது ரெகுலேட்டரி பாடி ஆஃப் த இந்தியன் பேங்கிங் சிஸ்டம். ஸோ இந்தியாவில் இருக்க பேங்கிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இட் கீப்ஸ் த கேஷ் ரிசர்வ்ஸ் ஆஃப் ஆல் ஷெட்யூல்ட் பேங்க்ஸ். ஸோ ஷெட்யூல்ட் பேங்க்ஸ் அப்படின்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் படி ஷெட்யூல் 2ன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்குள்ளே என்னென்ன பேங்க்லாம் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்களோ அதுதான் ஷெட்யூல் பேங்க்ஸ்னு சொல்லுவாங்க. இதை நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஷெட்யூல் பேங்க்ஸ். ஸோ ஷெட்யூல் பேங்க்ஸோட கேஷ் ரிசர்வ் ரேஷியோ ஆல்ரெடி வந்து சிஆர்ஆர்னா என்னென்னு பார்த்துருப்பீங்க. எஸ்எல்ஆர் சிஆர்ஆர்னா டிஃப்ரென்ஸ் நான் சொல்லியிருப்பேன். சிஆர்ஆர்னா என்னென்னா, இப்போ நான் ஒரு பேங்க் இருக்கேன்னா என்னோட சில அமௌண்ட் வந்து எடுத்து நான் ஆர்பிஐட்ட கொடுத்து வைக்கணும், அதுதான் சிஆர்ஆர், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. எஸ்எல்ஆர்னா என்கிட்டயே நான் வந்து காசை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது வந்து எஸ்எல்ஆர். சரிங்களா? ஸோ கேஷ் ரிசர்வ்ஸை வந்து ஆர்பிஐட்ட கொடுத்து வச்சிருக்கணும் ஆஃப் ஆல் ஷெட்யூல் பேங்க்ஸ் அண்ட் ஹென்ஸ் இட் இஸ் known as ரிசர்வ் பேங்க். ஸோ எல்லா பேங்க்ஸோட ரிசர்வ் பத்திரமா வச்சிருக்கனால அது ரிசர்வ் பேங்க்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்டு சென்ட்ரல் பேங்க்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா கண்ட்ரிக்கும் ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கிற மாதிரி இந்தியாவுக்கும் வந்து சென்ட்ரல் பேங்க் இருக்குது, அதுதான் ரிசர்வ் பேங்க். இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா, இண்டிபெண்டன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே 1935 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அண்டர் த ஆர்பிஐ ஆக்ட் ஆஃப் 1934. ஸோ ஏர்லியராக இட் வாஸ் ஓன்டு பை ப்ரைவேட் வித் கவர்மெண்ட் ஷேர் அண்ட் வாஸ் நேஷனலைஸ்ட் இன் 1949. ஃபஸ்ட்டு வந்து ப்ரைவேட்டும் கவர்மெண்ட்டும் ஒன்றா சேர்ந்து இருந்து வச்சிருந்த பேங்க் தான் ரிசர்வ் பேங்க். அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க் ஃபுல்லாக வந்து 1949 வந்து ரேஷனலைஸ் பண்ணிட்டாங்க, இண்டிபெண்டன்ஸ் வாங்கி 2 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ ஜென்ரல் சூப்பரிண்டெண்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் ஆர் கேரிட் பை சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ ஆர்பிஐ கடியில் வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், ஸோ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க தான் வந்து எல்லா ஒர்க்ஸும் வந்து கேரி ஆன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் சென்ட்ரல் போர்ட், ஆர்பிஐ ஹஸ் 4 லோக்கல் போர்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ சென்ட்ரல் போர்டு இல்லாமல் 4 லோக்கல் போர்ட்ஸ் இருக்குது. அந்த 4 லோக்கல் போர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, மும்பை, கல்கட்டா, நியூ டெல்லியில் 4 போர்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஆர்பிஐனா பிரியாம்பிள் ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டிஸ்கிரைப்ஸ் த பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பேங்க். ஸோ ரிசர்வ் பேங்க்கை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டு ரெகுலேட் த இஷ்யூ ஆஃப் பேங்க் நோட்ஸ் இஷ்யூ பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆர்பிஐ அண்ட் கீப்பிங் த ரிசர்வ்ஸ் வித் அ வியூ ஆஃப் டு செக்யூரிங் மானிட்டரி ஸ்டெபிலிட்டி இன் இந்தியா. ஸோ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அது மானிட்டரி ஸ்டெபிலிட்டி. ஸோ இந்தியாவில் வந்து நம்மளோட எக்கனாமி ஸ்டேபிளாக இருக்கணும் தான் அந்த ரிசர்வ் வச்சிருக்காங்க. அண்ட் ஜென்ரலி டு ஆப்ரேட் த கரன்சி அண்ட் கிரெடிட் சிஸ்டம் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ கரன்சி இருக்குது இல்லையா, நம்மளோட கரன்சி அதை ஆப்ரேட் பண்ணுறது யாருன்னா ஆர்பிஐ அண்ட் கிரெடிட் சிஸ்டம் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ மக்களுக்கு கையில் காசு போய் சேர்றதும் சேராதும் ஆர்பிஐ நினச்சாதான் முடியும் அப்படிங்கிறது லேட்டராக அவங்களுக்கு புரியும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன், ஏன்னா அது ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி, இதெல்லாம் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நான் எக்கனாமிக்ஸ் கோர்ஸில் டீட்டெயில்டாக எடுக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஆர்பிஐயோட கையில் தான் இருக்குது. ஸோ ஆர்பிஐ நினச்சா தான் நம்ம கிரெடிட் ஃப்ளோ நம்ம எக்கனாமியில் இருக்கும், நினைக்கல அப்படின்னா கிரெடிட் ஃப்ளோ இருக்காது. ஸோ த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஆர்பிஐ வந்து நார்மலாக எப்படி கேல்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மானிட்டரி ஃபங்க்ஷன், மானிட்டரினா காசுகள். சரிங்களா? அண்ட் இன்னொன்று வந்து ஜென்ரல் ஃபங்க்ஷன். ஸோ மானிட்டரி ஃபங்க்ஷன்னா என்னென்ன பண்ணுவாங்கன்னா, மானிட்டரி ஃபங்க்ஷன்ஸ் ஆர் தோஸ் டியூலி வித் மணி. ஒன் செகண்ட். ஸோ மானிட்டரி ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தோஸ் கன்சர்ன் டியூலி வித் மணி, இஷ்யூ ஆஃப் மணி. ஸோ மணி இஷ்யூ பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான். குவான்டிட்டி ஆஃப் மணி, எவ்வளோ மணி நம்மளோட எக்கனாமியில் ஃப்ளோ ஆகணும் அப்படிங்கிறது ஆர்பிஐ தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. மணி சப்ளை கண்ட்ரோல் பண்ணுறது அவங்க தான். ஸோ அதை டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இஷ்யூ ஆஃப் பேங்க் ஆஃப் இஷ்யூ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஷ்யூ ஆஃப் நியூ மணி இஸ் த எக்ஸ்க்ளூசிவ் ரைட் ஆஃப் ஆர்பிஐ. ஸோ புது காசுகள், நோட்டுகள் விடுறதுலாம் ஆர்பிஐயோட எக்ஸ்க்ளூசிவிட்டி. ஸோ ஆல் நோட்ஸ் எக்ஸப்ட் ₹1 நோட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான் வந்து வெளியிடுவாங்க. அண்ட் காயின்ஸும் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வெளியிடுவாங்க. ஸோ அதை தவிர்த்து மிச்சம் கரன்சிஸ்லாம் யார் வெளியிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான். ஸோ ₹1 நோட் அண்ட் காயின்ஸ் are issued by the Ministry of Finance. Ministry of Finance வந்து Government of India. பட் ஆனால் சர்க்குலேட் பண்ணுறது எல்லா கரன்சிஸையும் சர்க்குலேட் பண்ணுறது, காயின்ஸாக இருக்கட்டும், நோட்ஸாக இருக்கட்டும், எல்லாம் சர்க்குலேட் பண்ணுறது வந்து ஆர்பிஐ தான். இட் ஆல்சோ எக்ஸ்சேஞ்சஸ் ஆர் டிஸ்ட்ராய்ஸ் ஓல்டு டேமேஜ் கரன்சி. இப்போ டிமானிட்டைசேஷன் நடந்த போலாம் வந்து நம்ம பழைய கரன்சி போய் கொடுத்துருப்போம் இல்லையா, அதை டிஸ்ட்ராய் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான். டு இஷ்யூ மணி, ஆர்பிஐ கீப்ஸ் 115 crore in gold and 85 crore in foreign securities as backup. இப்போ வந்து புது மணி இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா ரிசர்வாக வந்து எவ்வளோ எடுத்து வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 115 crore கோல்டையும் 85 crore ஃபாரின் செக்யூரிட்டிஸ்னால் ஃபாரின் கரன்சிஸ். ஸோ அதை வந்து எடுத்து வச்சிருக்கணும் பேக்கப்பாக. இதை தான் வந்து மினிமம் ரிசர்வ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் தான் வந்து எக்ஸாமில் உங்களுக்கு கேட்பாங்க ப்ரிலிம்ஸில். மினிமம் ரிசர்வ் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆர்பிஐ வந்து காசுகளை, புது கரன்சிஸை வெளியிடுறாங்கன்னா 115 crores கோல்டு எடுத்து தனியாக வச்சுருவாங்க. 85 crores வந்து ஃபாரின் கரன்சிஸ், ஃபாரின் செக்யூரிட்டிஸ் எடுத்து தனியாக வச்சுருவாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் மினிமம் ரிசர்வ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அண்ட் இது எப்போத்துலேருந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னா 1957 தான் ஃபாலோ பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ த அமௌண்ட் ஆஃப் நியூ மணி இஸ் பேஸ்ட் ஆன் த ப்ரிவேலிங் எக்கனாமிக் கண்டிஷன், த நீட் ஆஃப் த எக்கனாமி எக்ஸெட்ரா. ஸோ இது லேட்டர் பார்ப்போம் நம்ம எப்போ வந்து புது கரன்சிஸ் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஸோ ஆர்பிஐ என்ஷூர்ஸ் தட் த இஷ்யூ ஆஃப் நியூ மணி
இட் டஸ் நாட் லீட் டு இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷனுங்கிற டாபிக் ஆல்ரெடி நான் நிறைய டைம் டீல் பண்ணிட்டேன். ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படின்னா மணி சப்ளை அதிகமாக இருக்கும். மணி சப்ளை அதிகமாக இருக்கும் போது டிமாண்ட் அதிகமாக இருக்கும். டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது நம்ம கையில் மணி சப்ளை ஃபஸ்ட் இருந்திருக்கும். டிமாண்ட் அதிகமாகும். டிமாண்ட் அதிகமாகும் ப்ரைஸ் ரைஸ் ஆகும். ப்ரைஸ் ரைஸ் வில் லீட் டு இன்ஃப்ளேஷன். ஸோ இதுதான் இன்ஃப்ளேஷன் ஷார்ட்டாக. பேங்கர் அண்ட் டெப்ட் மேனேஜர் டு கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்டுக்கு பேங்கராக இருக்குது, டெப்ட் மேனேஜ்மெண்ட்டாகவும் மேனேஜராகவும் இருக்குது. ஸோ ஆர்பிஐ ஆக்ட்ஸ் அஸ் அ பேங்கர் டு போத் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ரெண்டு பேருக்கும் பேங்கராக ஆக்ட் பண்ணுது எக்ஸப்ட் சிக்கிம். சரிங்களா? ஸோ இட் கீப்ஸ் டெபாசிட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் அண்ட் லென்ஸ் டு கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்டோட இப்போ நம்ம எப்படி பேங்க்கில் போய் காசு வைக்கிறோமோ அதே மாதிரி தான் கவர்மெண்ட்டுக்கும் நிறைய காசுகள் இருக்கும். எங்கே போய் வைக்கும்? ஆர்பிஐட்டு வைக்கும். ஸோ டெபாசிட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் அந்த டெபாசிட்ஸ் வச்சு லெண்டும் பண்ணும். சரிங்களா? கவர்மெண்ட்டுக்கு. ஸோ ஆர்பிஐ கேரிஸ் அவுட் லெண்டிங் அண்ட் பாரோயிங் ஆப்ரேஷன்ஸ் பை இஷ்யூயிங் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் on behalf of government. இப்போ கவர்மெண்ட்டுக்கு காசு தேவைப்படுது. நான் இப்போ அப்போவே சொன்னேன் பார்த்தீங்களா, கம்பெனிஸ் இருக்கும், கம்பெனிஸ் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க, அவங்களுக்கு காசு தேவைப்பட்டுச்சுன்னா அப்படின்னா சேம் வே கவர்மெண்ட்டும் காசு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கவர்மெண்ட் வந்து பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பண்ணுறது வந்து ஆர்பிஐ தான். கவர்மெண்ட்டோட பிஹாஃபாக ஆர்பிஐ பண்ணுவாங்க. ஸோ அந்த பாண்ட்ஸை வந்து நம்ம மக்கள் வந்து வாங்குவோம். அதுதான் மணி மார்க்கெட். சரிங்களா? ஸோ நம்ம மக்கள் போய் 100 ரூபா கொடுத்து அந்த பாண்ட் வாங்கணும். அந்த காசு போய் கவர்மெண்ட் கிட்ட தான் செய்யும். அந்த கவர்மெண்ட் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு நம்ம அந்த காசை வந்து இன்ட்ரெஸ்ட்டோட நம்மளுக்கு ரீபே பண்ணுவாங்க. சரிங்களா? எப்படி நம்ம பேங்க்கில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இதுவும் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னு சொல்லுவாங்க. தோ ஆர்பிஐ இஸ் நாட் அ பேங்கர் டு சிக்கிம் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். இட் மேனேஜஸ் தி பப்ளிக் டெப்ட் டு சம் எக்ஸ்டென்ட். ஸோ சில எக்ஸ்டென்ட்டுக்கு வந்து சிக்கிம்க்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் அவங்களோட பப்ளிக் டெப்ட்டை மேனேஜ் பண்ணுறாங்க. பேங்கர்ஸ் பேங்க்னு எடுத்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ இஸ் த பேங்கர் ஆஃப் ஆல் பேங்க்ஸ். இட் கீப்ஸ் த ரிசர்வ்ஸ் ஆஃப் பேங்க் லைக் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஆர்பிஐ இப்போ கரண்ட்டாக வந்து வச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு நிறைய பேர் எக்கனாமிக்ஸ் படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் வந்து நியூஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயில் இருக்கும். எஸ்எல்ஆர் எவ்வளோ வைக்கணும், சிஆர்ஆர் எவ்வளோ வைக்கணும். ஸோ இது ஆல்ரெடி நான் வந்து எக்கனாமிக்ஸ் கோர்ஸில் பழைய எக்கனாமிக்ஸ் கோர்ஸில் எடுத்து முடிச்சிட்டேன். ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து எஸ்எல்ஆர் எவ்வளோ வைக்கணும், சிஆர்ஆர் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ கூகுள் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு இங்கே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இட் ப்ரொவைட்ஸ் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு பேங்க்ஸ் அகேன்ஸ்ட் மார்டேஜ் செக்யூரிட்டிஸ் அண்ட் ரீடிஸ்கவுண்ட்ஸ் ஆஃப் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்த வருஷம் யூபிஎஸ்சி கொஸ்டின் ஹுண்டி அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டிருந்தாங்க. இதுவும் நான் எடுத்திருந்தேன். ஹுண்டி அப்படிங்கிறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் டியூரிங் த மெடிவல் பீரியட். ஸோ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது என்கிட்ட கரெக்டாக காசு இல்லை, ஆனால் நான் ஒரு கடையில் போய் பல்காக வந்து மெட்டீரியல்ஸ் வாங்குறேன் அப்படின்னா அந்த கடைக்காரர் எனக்கு தெரிஞ்சவர் அப்படின்னா அவர்கிட்ட நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லேட்டர் பே பண்ணுறேங்கன்னு சொல்லுவேன். ஸோ அவர் வந்து ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாரு. ஸோ இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் படி என்னென்னா, லேட்டர் நான் இந்த டேட்டில் காசு பே பண்ணிடுவேன். ஸோ நான் காசு பே பண்ணிவிட்டு அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அந்த கடைக்காரர்கிட்ட வாங்கிட்டு போய்க்கலாம். ஸோ அதான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். சரிங்களா? நார்மலாக இங்கே சொல்லிட்டேன். ஸோ ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க பேங்க்ஸுக்கு. சரிங்களா? பேங்க்ஸ்க்கு வந்து காசு இல்லாத போது பேங்க்ஸ்லேருந்து ஒரு கொலாட்ரல் வாங்கி அவங்களுக்கு வந்து காசு கொடுப்பாங்க. ஸோ இது நம்ம லேட்டராக பார்ப்போம். என்ன யூஸ்வலி பேங்க்ஸ் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் borrow and lend among themselves when there is enough liquidity, மணி சப்ளை இந்த மார்க்கெட். இப்போது மணி சப்ளை நல்லா இருக்குது, எல்லா பேங்க்ட்டையும் காசு இருக்குது. ஸோ ஒரு பேங்க்ட்ட மட்டும் அப்போ காசு இல்லை அப்படின்னா இன்னொரு பேங்க் இருக்கிற பேங்க்ட்ட காசு வாங்கி லேட்டர் கொடுத்துரும். ஸோ ஆர்பிஐ ஃபெசிலிட்டேட்ஸ் அண்ட் ரெகுலேட்டட். ஸோ அதை ஃபெசிலிட்டேட் பண்ணி ஓகே வாங்கிக்கலாம்ப்பா, அதை வந்து நீ இந்த டைம்குள்ளே கொடுத்துடணும்ப்பா அப்படிங்கிறது ஆர்பிஐ தான் வந்து கேரண்டி. சரிங்களா? ஸோ சப்போஸ் இஃப் தேர் இஸ் லிக்விடிட்டி கிரன்ச் த ஒன்லி அவென்யூ டு borrow money is ஆர்பிஐ. ஸோ இன்கேஸ் வந்து ஒரு பேங்க்கும் இன்னொரு பேங்க்கும் காசு வாங்கிக்கிறாங்க, இன்கேஸ் அவங்க இந்த ரெண்டு பேங்க்கிட்டே லேட்டர் பீரியடில் காசு இல்லை அப்படின்னா வந்து யார்கிட்ட வாங்குவாங்கன்னா ஆர்பிஐ தான் வாங்குவாங்க. ஸோ ஆஸ் ஆர்பிஐ ப்ரொவைட்ஸ் இனஃப் மணி டு பேங்க்ஸ் இட் இஸ் கால்ட். ஸோ ஆர்பிஐ வந்து பேங்க்ஸ்க்கு காசு கொடுக்குது. ஸோ இட் இஸ் கால்ட் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த லெண்டர் ஆஃப் த லாஸ்ட் ரெசார்ட். ஸோ யாருமே இல்லாதப்போ கடைசியாக யார்கிட்ட போய் நம்ம வாங்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான். ஸோ பேங்க்ஸ் சொல்கிறேன், பேங்க்ஸ் யார்கிட்ட போய் வாங்குவாங்கன்னா ஆர்பிஐ தான் வாங்குவாங்க. ஸோ அதனால தான் வந்து அது லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் திஸ் ஹேப்பன்ஸ் வெரி ரேர்லி இந்த கண்ட்ரின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கஸ்டோடியன் அண்ட் மேனேஜர் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னா ஃபாரின் கரன்சிஸ் தான் சொல்கிறாங்க இங்கே. ஸோ ஆர்பிஐ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கீப்பிங் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபாரின் கரன்சி தட் ஃப்ளோஸ் இன் டு த கண்ட்ரி அண்ட் கீப்ஸ் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டேபிள் இன் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட். ஸோ ஏன் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை ஸ்டேபிளாக வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ $1 வந்து 50 rupeesன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ $1 50 rupeesனால் நம்ம எவ்வளோ டாலர்ஸ் வச்சுருக்கோமோ அதை பொறுத்து நம்ம ஸ்டேபிளாக இருக்கோம்னு அர்த்தம். இப்போ நாளைக்கு வந்து நம்மளோட கரன்சி நம்மளோட ருபீஸ் வந்து டெப்ரிஷியேட் ஆயிடுச்சு அப்படின்னா, டெப்ரிஷியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா $1 is equals to 70 rupees. ஸோ இந்த டெப்ரிஷியேஷன். ஸோ நேற்று வந்து நான் யூஎஸ்லேருந்து ஒரு ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணுறேன்னா அது $1, ஒரு ப்ராடக்ட் வந்து $1னா 50 ரூபா தான் நான் பே பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் என்னோட அமௌண்ட் வந்து டெப்ரிஷியேட் ஆனனால நான் 70 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதனால தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டா தான் நம்மளோட அமௌண்ட் வந்து நம்மளோட ருப்பி வேல்யூ வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து நம்ம ஸ்டெபிளைஸ்டாக வச்சுருக்கணும் நம்ம இந்தியாவில். சரிங்களா? ஸோ அந்த இன்ஃப்ளோ வந்து கரெக்டாக வச்சுருக்கணும். கண்ட்ரோலர் ஆஃப் கிரெடிட்னா
என்னென்னு பார்த்தீங்கன்னா RBI also acts as a controller of credit. Control of credit refers to the control of lending and deposit creating capacity of the bank. ஸோ பேங்க் வந்து எவ்வளோ லெண்ட் பண்ணுது, பேங்க்ஸ் வந்து எவ்வளோ டெபாசிட் வாங்குது அப்படிங்கிறத வந்து கண்ட்ரோல் ஆஃப் கிரெடிட்னு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் கண்ட்ரோல்ஸ் ரிசல்ட் இந்த கண்ட்ரோல் ஆஃப் மணி சப்ளை. இப்போ இன்ஃப்ளேஷன் இருக்கிறப்போ வந்து காசு அதிகமாக மக்கள் கையில் போகக்கூடாது. அப்போ வந்து RBI என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எக்கனாமியில் மணியை வந்து சக் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, உள்ளே எடுத்து பேங்க்குள்ளே போடணும். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்தினா தான் யாரும் வந்து பேங்க்லேருந்து கடன் வாங்க மாட்டாங்க. ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்தணும். ஸோ அது வந்து RBI தான் சொல்லுவாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்தணும்னா ரெப்போ ரேட் அதிகப்படுத்தணும். சரிங்களா, ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக ஒரு டேப்லோ காலமில் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த கான்செப்ட் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கண்ட்ரோல் ஆஃப் மணி சப்ளை இஸ் எசென்ஷியல் டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன் அண்ட் thereby promote economic growth because both partly depends on money supply. ஸோ மணி சப்ளை பொறுத்து தான் இருக்குது. திஸ் ரோல் இஸ் elaborated subsequently under the head methods of credit control கடியில் பார்ப்போம். ஸோ ஜென்ரல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் RBI இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் aimed at general regulation of banking system to ensure a vibrant and prudent banking system. These functions are classified as supervisory function and promotional function. இப்போ ஜென்ரல் ஃபங்க்ஷன்ஸையும் வந்து செகண்ட் ஹெட்டில் மானிட்டரி ஃபங்க்ஷன்ஸ் முடிச்சிட்டோம். ஜென்ரல் ஃபங்க்ஷன்ஸில் வந்து இன்னும் ரெண்டாக பிரியுது. ஒன்று வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறது, இன்னொன்று அப்புறம் ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ப்ரொமோட் பண்ணுறது அப்படிங்கிறது. சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன்னா அண்டர் த சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன் RBI issues லைசன்ஸ் டு பேங்க்ஸ். ஸோ பேங்க்ஸ்க்கு வந்து லைசன்ஸ் கொடுக்குறது, யாரெல்லாம் பேங்க் செட்டப் பண்ணலாம். இட் issues policies and guidelines for management and method of working. ஸோ எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது பேங்க்கை, எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது, ரெண்டு பேங்க்ஸை வந்து எப்படி அமல்கமேட் பண்ணுறது, ஒன்று வந்து ஒரு பேங்க் நல்லா இல்லைன்னா இன்னொரு பேங்க் கூட மர்ஜ் பண்ணுறது, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, லிக்விடேஷன் பேங்க்ஸை வந்து லிக்விடேட் பண்ணிடுறது ஃபெயில் ஆயிடுச்சுனா இன்கேஸ் பேங்க். இட் கால்ஸ் ஃபார் ரிட்டர்ன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் த பேங்க். ஸோ பேங்க்லேருந்து இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. பேங்க்குக்கு வந்து பேலன்ஸ் ஷீட்டுன்னு இருக்குது, எவ்வளோ லெண்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பாரோ பண்ணியிருக்காங்க, யாருக்கெல்லாம் கடன் கொடுத்துருக்காங்க, யாருக்கெல்லாம் கடன் கொடுத்தது எவ்வளோ வாங்கியிருக்காங்க, நான் பர்ஃபார்மிங் அசெட் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் வந்து RBI அவங்க காட்டணும். இட் கேரிஸ் அவுட் பீரியாடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் பிளேயர்ஸ் இந்த மணி மார்க்கெட். ஸோ மணி மார்க்கெட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க பீரியாடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் யார் பண்ணுவாங்கன்னா RBI. ஸோ as part of the supervisory function, RBI ensures transparency in the working of banking system. ரொம்ப முக்கியம், transparency ரொம்ப தேவை. அப்போ தான் வந்து ஒரு பேங்க் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது RBIக்கு தெரியும். ஸோ the recent initiative in this regard is a base rate. base rateனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, which was introduced in July 1, 2010 தான் இந்த base rate introduce பண்ணுறாங்க. base rate is the minimum rate below which banks cannot lend. ஸோ ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் சொல்கிறாங்க. இப்போ 100 ரூபாய்க்கு வந்து 8% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா, திருப்பி வந்து பேங்க் வந்து 100 ரூபா கொடுத்துருக்காங்க, 8% இன்ட்ரெஸ்ட் ரேட்னா 400 ரூபா கடன் வாங்கியிருக்கேன்னா நான் திருப்பி பேங்க்கிட்ட கொடுக்கும்போது 108 ரூபா பேங்க்கிட்ட கொடுக்கணும். ஸோ அதுதான் பேஸ் ரேட். ஸோ இந்த ரேட்டு வந்து இந்த ரேட்டுக்கு கீழே வந்து பேங்க்ஸ் லெண்ட் பண்ணக்கூடாது, அதுதான் பேஸ் ரேட். ஃபார் எக்ஸாம்பிள், IOB வந்து அனௌன்சஸ் இட்ஸ் பேஸ் ரேட் அஸ் 8%. இட் கேனாட் லெண்ட் பிலோ 8% டு இட்ஸ் கஸ்டமர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. பட் ஈச் பேங்க் ஹேஸ் த ரைட் டு ஃபிக்ஸ் இட்ஸ் ஓன் பேஸ் ரேட். ஸோ பேஸ் ரேட் ரொம்ப முக்கியம், இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா, RBI தான் பேஸ் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். அப்படி கிடையாது, பேஸ் ரேட் அந்தந்த பேங்க்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணி RBIட்டு சொல்லிடணும். ஸோ அதுக்கு கீழே வந்து அவங்க அதுக்கு அடுத்து 1 வருஷமோ 2 வருஷமோ லெண்ட் பண்ணக்கூடாது. அது 8% தான் 8% தான் மெயின்டைன் பண்ணும். The exception to this are the loans to differential interest rate scheme. ஸோ differential interest rate scheme ஒன்று இருக்குது. ஸோ இது என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் இன்ஃப்ளேஷன், இது லேட்டர் நம்ம பார்க்கலாம், இன்கேஸ் வந்து இன்ஃப்ளேஷன் நாளைக்கு வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக பேங்க் பே பண்ணுற மாதிரி இருக்கும், கரெக்டாக. ஸோ அதை வந்து மேட்ச் பண்ணி அதுக்கான ஸ்கீம் தான் டிஃப்ரென்ஷியல் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்கீம். லோன்ஸ் டு பேங்க்ஸ் ஓன் எம்ப்ளாயீஸ், இப்போது பேங்க்கோட ஓன் எம்ப்ளாயீஸ்க்குலாம் லோன் கொடுப்பாங்க. அண்ட் லோன்ஸ் டு பேங்க்ஸ் டெபாசிட்டர்ஸ் அகேன்ஸ்ட் தேர் ஓன் டெபாசிட் கேன் பி லெண்ட் பிலோ த பேஸ் ரேட். ஸோ ரொம்ப முக்கியம். இப்போ நிறையா வந்து நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன், நாளைக்கு எனக்கு ரொம்ப காசு தேவைப்படுது அப்படின்னா நான் அந்த பேங்க் வந்து லோன் வாங்குறேன் அப்படின்னா, ஸோ எனக்குலாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டில், ஸோ இப்போ 8% மிச்சம் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஒரு 6% 5% பேங்க் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன். பேஸ் ரேட் பார்த்துக்கோங்க. ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, RBI ஒர்க்ஸ் டுவர்ட்ஸ் ப்ரொமோஷன் ஆஃப் இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து வளர்த்துறக்கு இந்த RBI தான் பண்ணுறாங்க. டேக்ஸ் கேர் ஆஃப் பிரான்ச்சோட எக்ஸ்பேன்ஷன். இப்போ பேங்க் 1 இருக்குன்னா பேங்க் 1, பேங்க் 2, பேங்க் 3 அதோட பிரான்ச்சஸ் வந்து வேரியஸ் இடத்துல வச்சுக்கிறது RBI தான் பார்த்துப்பாங்க. அண்ட் ப்ரொமோட்ஸ் பேங்கிங் ஹேபிட் ஆஃப் த பீப்பிள். இப்போது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஜன்தன் யோஜனா அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ எல்லா மக்களையும் வந்து பேங்கிங் சிஸ்டம்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற பாலிசி தான் அது. ஸோ அதுவும் வந்து RBIயோட இனிஷியேட்டிவ் தான். இட் எஸ்டாப்ளிஷஸ் அண்ட் ப்ரொமோட்ஸ் நியூ ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சிஸ்லாம் வந்து கொண்டு வருவாங்க.
இப்போ கண்ட்ரோலர் ஆஃப் கிரெடிட் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல். ஸோ இப்போ மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா ஆர்பிஐயோட மானிட்டரி ஃபங்க்ஷன். ஸோ அதில் வந்து கிரெடிட் கண்ட்ரோல் ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டன்ட் மானிட்டரி ஃபங்க்ஷன். ஸோ த மெத்தட்ஸ் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல் வந்து 2 டைப்புங்கிறாங்க. ஒன்று குவான்டிடேட்டிவ், இன்னொன்று குவாலிட்டேட்டிவ். ஸோ 2 கிரெடிட் கண்ட்ரோல் மெத்தட் இருக்குது பார்த்துக்கோங்க, குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ். ஸோ ரெண்டுமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸ் கன்வென்ஷனல் அண்ட் நான் கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் ஆர் டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா the conventional tools or measures are those which are being used for long time. கன்வென்ஷனலாக ரொம்ப காலத்துக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு மெத்தட். நான் கன்வென்ஷனலாக இப்போ டைம் பீரியடுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான் நான் கன்வென்ஷனல். ஆஃப்டர் 1990ஸ்க்கு அப்புறம் எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் தான் நான் கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இதில் மெத்தட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் ஆர் செலக்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் மெத்தட்னு சொல்லுவாங்க குவாலிட்டேட்டிவில். ஸோ இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா இந்த குவான்டிடேட்டிவ் ஃபஸ்ட் ஒன் குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இதோட சப்ஹெட்டிங்ஸ்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ குவான்டிடேட்டிவ்லேயே வந்து கன்வென்ஷனல் நான் கன்வென்ஷனலில் பிரிக்கலாம். ஸோ அது என்னென்னு பார்ப்போம். ஸோ இப்போ குவான்டிடேட்டிவ் மெஷர்ஸ் methods aim at controlling the cost and quantity of credit. ஸோ காசோட வேல்யூ அண்ட் எவ்வளோ வந்து காசு வெளியில் இருக்கும் நம்ம எக்கனாமிலன்னு. ஸோ இட் டஸ் நாட் டிஸ்கிரிமினேட் பிட்வீன் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் அண்ட் எண்ட் யூஸ் ஆஃப் கிரெடிட். ஸோ இப்போ அக்ரிகல்ச்சர் செக்டர் இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் டிஸ்கிரிமினேட் பண்ணாது. இவங்களுக்கு ஒரு ரேட் அப்ளிகபிள் ஆகுதுன்னா இவங்களுக்கும் அதே மெத்தட் தான் அப்ளிகபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ தீஸ் மெஷர்ஸ் அப்ளிகபிள் ஃபார் த ஹோல் ஆஃப் எக்கனாமி. ரொம்ப முக்கியம், குவான்டிடேட்டிவ் மெத்தடில் முழு எக்கனாமி இந்தியா முழுக்க வந்து இது ஃபுல்லாக அப்ளிகபிளாக இருக்கும். சரிங்களா? இதிலே கன்வென்ஷனல் மெத்தட் இருக்குது. கன்வென்ஷனல் மெத்தட்னா நான் சொன்ன மாதிரி லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த கன்வென்ஷனல் டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ரேட். ஸோ பேங்க் ரேட் வந்து கன்வென்ஷனல் டூல் குவான்டிடேட்டிவ் மெத்தடில். ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் ஓஎம்ஓ, அப்புறம் வேரியபிள் ரிசர்வ் ரேஷியோ, இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் மெஷர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்க் ரேட் பாலிசி. ஃபஸ்ட் ஒன் பார்ப்போம். பேங்க் ரேட் பாலிசி ஒரு டிஸ்கவுண்ட் ரேட் பாலிசின்னு அதை சொல்லுவாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் லேர்னிங் வாட் இஸ் பேங்க் ரேட் அண்ட் இட்ஸ் ஆப்ரேஷன் இட் இஸ் பெட்டர் டு நோ வாட் இஸ் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டிஸ்கவுண்ட். ஸோ பேங்க் ரேட்டை பற்றி தெரிஞ்சுக்க முன்னாடி பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சும் டிஸ்கவுண்ட்டையும் தெரிஞ்சுக்க சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்துரும். ஸோ ஆல்ரெடி பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சொல்லிட்டேன். இப்போ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் denotes a written document that assures payment of money by purchaser to seller of goods purchased at a future date. ஸோ என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நான் ஒரு கடைக்கு போகிறேன், நான் ஒரு ஹோல்சேல் லெவலில் நிறைய சாக்லேட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஆனால் இப்போ என்கிட்ட காசு இல்லை அப்படின்னா செல்லர் இங்கே இருப்பார், நான் பர்ச்சேசர். ஸோ செல்லர் வந்து சொல்லுவார், ஓகேப்பா நான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரெடி பண்ணுறேன். ஸோ இது வந்து ஃபியூச்சர் டேட் வந்து நான் ஒன்று போட்டுருவேன், இந்த டேட்டில் எனக்கு காசு தந்துடுவேன் அப்படிங்கிறது. ஓகேன்னு இவர்கிட்ட போகிறாரு. ஸோ ஃபியூச்சர் டேட்டில் வந்து இவர் காசு கொடுத்துட்டு அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை வாங்கிட்டு போயிடலாம். ஸோ அதுதான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். சரிங்களா? டிஸ்கவுண்ட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஹியர் implies the process of converting a bill into money at an earlier date than that is mentioned in the bill of exchange. ஸோ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் இப்போ நான் 10ஆம் தேதி வாங்குறேன் இந்த மாதம் அப்படின்னா அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே வந்து நான் காசு கொடுத்துட்டு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வாங்கிடுறேன். அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை எழுதியிருக்கோம். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்லருக்கு அவசரமாக காசு தேவைப்பட்டிருக்கும். அப்போ என்ன பண்ணுவார்னா பேங்க்கிட்ட போயிட்டு இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை கொடுத்துட்டு பேங்க்லேருந்து காசு வாங்கிடுவார். ஸோ அது ஏர்லியர் டேட் இப்போது அடுத்த மாதம் 5ஆம் தேதியே வாங்கிடுறாரு அப்படின்னா அதான் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ த டிஸ்கவுண்ட் இஸ் கேரிட் if the receiver of the bill of exchange needs money urgently. இப்போ receiver of the bill of exchange யாருன்னா செல்லர் கிட்ட தான் அந்த bill of exchange இருக்கும். ஸோ அவர் காசு அவசரமாக தேவைப்பட்டுருச்சு. In this process the receiver can approach a bank. The bank accepts the bill of exchange and pays. For that it deducts some percentage of money as interest. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா bill of exchange வந்து 100 ரூபாய்க்கு வந்து இருக்குது அப்படின்னா இங்கே 1000 ரூபா கொடுத்துருக்காங்க, 1000 ரூபாய் பார்த்துருவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் அ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் 1000, இப்போ நான் 1000 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கிட்டு போயிருக்கேன், ஆனால் 1000 ரூபா நான் அவருக்கு லேட்டர் டேட்டில் ரீபே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த செல்லர் வந்து 1000 ரூபா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை போய் பேங்க்கிட்ட கொடுக்குறாரு. ஆனால் பேங்க் வந்து அவருக்கு 1000 ரூபா தராது, 920 ருபீஸ் தான் தரும். ஏன்னா 8% இதுலேருந்து 80 ருபீஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 80 ருபீஸ் வந்து பேங்க் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துக்கும். இந்த 920 அவசரமாக உனக்கு காசு தேவைப்படுது, நான் 1000 ருபீஸும் கொடுக்க முடியாது, நான் 920 கொடுக்குறேன் அப்படின்னு. ஸோ ஓகேன்னு சொல்லி அவர் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை கொடுத்துட்டு அந்த காசை வாங்கிட்டு போயிடுவார். ஸோ த பேங்க் வில் ரிசீவ் ஃபுல் அமௌண்ட் ஃப்ரம் த பர்ச்சேசர். ஸோ பர்ச்சேசர்னா இப்போ நான் வந்து நாளைக்கு வந்து செல்லர்கிட்ட தான் போய் அந்த காசு கொடுத்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை வாங்கியிருக்கணும். பட் நான் வந்து அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து பேங்க்கிட்ட இருக்கிறனால பேங்க்கிட்ட போய் இப்போ கொடுத்து காசு வாங்குற மாதிரி இருக்கும், காசு கொடுத்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வாங்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ த பேங்க் வில் ரிசீவ் ஃபுல் அமௌண்ட் ஃப்ரம் த பர்ச்சேசர். இப்போ பர்ச்சேசர்ட்டேருந்து 1000 ரூபா வாங்கிடும். சரிங்களா? ஆனால் எவ்வளோ கொடுத்துருக்கு அந்த செல்லருக்கு? 920 தான் கொடுத்துருக்கு. அதில் ஒரு 80 ருபீஸ் கெயின் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மெச்சூரிட்டி டேட். ஸோ 10ஆம் தேதி அன்றைக்கி நான் தான் வந்து பர்ச்சேசர்னா நான் பேங்க்கிட்ட போய் 1000 ரூபா கொடுத்து அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை வாங்கிடுவேன். அதர்வைஸ் த பேங்க் வில் கன்வெர்ட் தீஸ் இன்டு மணி அட் அ லெஸர் டிஸ்கவுண்ட் ரேட் ஃப்ரம் ஆர்பிஐ. இப்போ இந்த பர்ச்சேசர் வந்து வரவே இல்லை, ஸோ பர்ச்சேசர் வந்து பேங்க்கிட்ட வந்து வாங்கவே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா
ஸோ த பேங்க் வில் ரிசீவ் ஃபுல் அமௌண்ட் ஃப்ரம் த பர்ச்சேசர். இப்போ பர்ச்சேசர் கிட்டேருந்து ஃபுல் அமௌண்ட் வந்து பேங்க் ரிசீவ் பண்ணிடும் ₹1000. இல்லை வந்து பேங்க்குக்கு அவசரமாக காசு தேவைப்பட்டுச்சுன்னா பேங்க் வந்து என்ன பண்ணணும்னா அதை ஆர்பிஐட்டு செல் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 6% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து செல் பண்ணிடும் அண்ட் வில் ரிசீவ் ₹940. இப்போது ₹1000 வந்து அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ₹1000, 6% அப்படின்னா வந்து ₹60 வந்து ஆர்பிஐ எடுத்துப்பாங்க. ஸோ ₹940 தான் வந்து பேங்க்குக்கு கிடைக்கும். சரிங்களா? ப்ராஃபிட் ஆஃப் த பேங்க் பார்த்தீங்கன்னா ₹20 தான். ஏன்னா வந்து ₹920 வந்து செல்லருக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து இதை ஆர்பிஐட்டு ₹940 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 920 மைனஸ் 940 வந்து ₹20 ப்ராஃபிட் பேங்க்குக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் டிஸ்கவுண்ட். ஸோ டிஸ்கவுண்ட்னா வந்து இருக்கிற காசை விட அதிகமாக கிடச்சிருக்கு. த ரேட் இஸ் கால்ட் பேங்க் ரேட். ஸோ இந்த ரேட்டை தான் வந்து பேங்க் ரேட் ஆர் டிஸ்கவுண்ட் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிலேருந்து அந்த ஸ்டோரியை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பேங்க் ரேட் இல்லைனா டிஸ்கவுண்ட் ரேட்டு ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ எவ்வளோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டிருக்காங்க, எவ்வளோ விற்றுருக்கோம், எவ்வளோ வாங்கியிருக்கோம், அதுதான் டிஸ்கவுண்ட் ரேட். அப்பார்ட் ஃப்ரம் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் த கமர்ஷியல் பேங்க்ஸ் கெட் தேர் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் டிஸ்கவுண்டட் ஃப்ரம் ஆர்பிஐ. ஸோ இது இல்லாமல் வந்து பேங்க்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து எஸ்எல்ஆர் உள்ளேயும் வெளியிலையும் வந்து ரிசர்வாக வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை வந்து ஆர்பிஐட்ட வந்து கொடுக்கும் போது செல் பண்ணும்போது அதுக்கும் வந்து சில டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ டு பி ப்ரிசைஸ் த பேங்க் ரேட் ஆர் டிஸ்கவுண்ட் ரேட் இஸ் த ரேட் ஃபிக்ஸ்ட் பை த சென்ட்ரல் பேங்க் which it rediscounts first class bills of exchange and government securities held by the commercial bank. ஸோ இந்த டெஃபினேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ கமர்ஷியல் பேங்க் வந்து என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வச்சுருப்பாங்க, இல்லை கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அவங்க கையில் வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து ஆர்பிஐட்ட கொடுக்கும் போது அதை ரீடிஸ்கவுண்ட் பண்ணும். ஸோ ஆல்ரெடி வந்து அது பேங்க்ட்ட இருக்கும். ஸோ அதில் ஆல்ரெடி ஒரு டிஸ்கவுண்ட் ரேட் இருக்கும், ஐ மீன் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். அதை ரீடிஸ்கவுண்ட் பண்ணி ஆர்பிஐ வந்து ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து பேங்க் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். டு பி ப்ரிசைஸ் த பேங்க் rate or the discount rate is the rate fixed by the central bank which it rediscounts first class bills of exchange and government securities held by the commercial bank. So commercial bank போய் ஆர்பிஐட்ட கொடுக்குறாங்க, அதுக்கு டிஸ்கவுண்ட் ரேட்டில் சில காசு கிடைக்குது. So by varying the bank rate, the RBI controls the credit ன்னு சொல்கிறாங்க. If RBI offers discount at a higher rate, the bank's profit may be affected. இப்போ 6%லேயே வந்து ₹940 தான் திருப்பி கிடைக்குது. இப்போ 8% வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட்டே கிடைக்காது. ஸோ எவ்வளோ அளவுக்கு வந்து ஹையர் ரேட் மேலே போகிறாங்களோ பேங்க்கோட ப்ராஃபிட் வந்து குறையும்னு சொல்கிறாங்க. ஸோ இட் வில் நாட் அப்ரோச் ஆர்பிஐ ஃபார் டிஸ்கவுண்டிங். ஸோ அப்போ வந்து ஆர்பிஐட்ட போவாங்களா? போக மாட்டாங்க. ஆர் வில் சேஞ்ச் ஹையர் டிஸ்கவுண்ட். So it will not approach RBI for discounting or will charge higher discount rate from the customer. So என்ன பண்ணுவாங்க பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐட்ட போக மாட்டாங்க. It will not approach. இல்லை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐட்ட தான் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குல்ல, ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்துச்சுன்னா பெருசாக காசு கிடைக்காது அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்லேருந்து. ஸோ கஸ்டமர் கிட்ட திருப்பி அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை விற்க பார்ப்பாங்க. விற்றுட்டு அதை ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இவங்க போட்டுருவாங்க, ஹையர் டிஸ்கவுண்ட் ரேட் வந்து போட்டுருவாங்க. ஸோ அப்போ தான் அதுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். ஸோ த கஸ்டமர் மே நாட் டிஸ்கவுண்ட் இஸ் பில். ஸோ இந்த கேஸில் என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ செல்லர் வந்து போய் பேங்க்கிட்ட கொடுத்து தானே அந்த 8% வந்து வாங்கியிருக்காரு. ஸோ ₹920 வந்து 8% வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் போட்டு ₹920 ₹1000 பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் வாங்கிட்டு போயிருக்காரு. ஸோ இன்கேஸ் வந்து அது 9% இருந்தால் ₹910 தான் கிடைக்கும். ஸோ நான் செல்லரும் வந்து என்ன பண்ண மாட்டேன்னு பார்த்தீங்கன்னா நானும் வந்து பேங்க்குக்கு போக மாட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் கான்செப்ட் வந்து கிரெடிட் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஹென்ஸ் த மணி சப்ளை வந்து கம்மியாயிட முடியும். ஸோ இந்த மாதிரி யாருமே யார்கிட்ட போகாமையும் அந்த கிரெடிட் வந்து வாங்காமலே இருப்பாங்க. ஸோ the reverse is the case when RBI reduces the bank rate. இப்போ RBI வந்து பேங்க் ரேட்டை ரெடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதோட ஆப்போசிட் நடக்கும். ஸோ டிபெண்டிங் ஆன் த எக்கனாமிக் கண்டிஷன் RBI ஆல்டர்ஸ் த பேங்க் ரேட். ஸோ எக்கனாமிக் கண்டிஷனை வச்சு பேங்க் ரேட் வந்து ஆல்டர் பண்ணுவாங்க. ஹை இன்ஃப்ளேஷன் இருந்ததுன்னா பேங்க் ரேட் வில் பி ஹை. ஸோ இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹை இன்ஃப்ளேஷன் இருக்கிறப்போ பேங்க் ரேட்டும் வந்து ஹையாக இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ திருப்பி இங்கே மேலே இருக்கிற கான்செப்ட்லாம் யோசிச்சு பாருங்கள். இன்ஃப்ளேஷன் அப்படின்னா அதிக மணி சப்ளை இருக்க எக்கனாமியில் மணி சப்ளை இருக்கும்போது ஹை ப்ரைஸ் இருக்கும், ப்ரைஸ் ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஹையர் பேங்க் ரேட் இருந்துச்சு அப்படின்னா யாருமே கடன் வாங்க மாட்டாங்க பேங்க்ஸ்லேருந்து. ஸோ லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்தால் தானே போய் பேங்க்ஸ்லேருந்து கடன் வாங்குவாங்க. ஸோ ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்தால் கடன் வாங்க மாட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஆர்பிஐ வந்து கிரெடிட் கண்ட்ரோல் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, கிரெடிட் சப்ளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் இதோட கண்டினியூஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் கோர்ஸோட டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஸோ கீழே கோர்ஸோட டீட்டெயில்ஸும் அது எவ்வளோ காஸ்ட் ஆகுது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அதில் ஏதாவது கன்செஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.